ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூடியூபருக்கு முக்கியமான தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதோட கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு யூடியூபருக்கு என்ன தேவை அப்படின்னா, முதலாவதாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கிற ஸ்டாண்ட், மூணாவது ஒரு மைக், நாலாவது ஒரு நல்ல கண்டென்ட். இந்த நாலும் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்ன கேட்டால் இந்த நாலும் முக்கியமான பாயிண்ட் தான். ஆனால் அதோட கூட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மன தைரியம், தன்னம்பிக்கை, இந்த ரெண்டும் தான் ஒரு யூடியூபருக்கு முக்கியமான தேவைகளில் ஒன்று. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நியூ யூடியூபர் எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை இந்த சொசைட்டி பார்க்குது. பார்த்த உடனே நல்ல கமெண்ட்டும் வரும், பேட் கமெண்ட்டும் வரும். நம்ம நல்ல கமெண்ட்டை பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். சப்போஸ் ஒருவேளை பேட் கமெண்ட் வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு உடனே நம்ம என்ன பண்ணுறோம், மைண்டு அப்செட் ஆகிடுது. ஐயோ என்ன அப்படின்ட்டு. ஸோ பேட் கமெண்ட் வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிப்ரெஷ் ஆகக்கூடாது, மனசை தளர விடக்கூடாது, தைரியமாக இருக்கணும். தைரியமாக எந்த பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிடணும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ பண்ணி பப்ளிஷ் பண்ணுதோம், அதை இந்த சமூகம் பார்க்குது. பார்த்துட்டு நம்ம சொந்த பந்தங்களும் பார்க்குது. பார்த்துட்டு நம்மளை குறை பேசுது. சொந்த பந்தங்கள்னாலே குறை தானே பேசும். இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கேர் பண்ணக்கூடாது. நம்ம மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்னைக்கு மற்றவங்களுக்காக வாழ பழகணுமோ அன்னைக்கு நம்மளால் எதுவும் அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம மனசுக்கு எது சரி அப்படிங்கிறது படுதோ அதை செய்யணும். நம்ம மனசுக்கு பிடிச்சதை செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பராக ஆசைப்பட்டு நீங்கள் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லாம் கண்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மைண்டு அப்செட் ஆகக்கூடாது. எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இருந்து கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரலையா, அடுத்து வாட்ச் அவர் வரலையா, அடுத்து வியூவர்ஸ் வரலையா, எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. நீங்கள் வீடியோவை நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுங்க, வரும், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும், நாமளும் ஒரு நல்ல யூடியூப்பராக ஆவோம் அப்படின்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். ஒருவேளை வாட்ச் அவர் நல்லா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்டிகுலர் டைமில் சட்டுன்னு குறையும், திருப்பி கூடும். நம்மளுக்கு 4000 மணி நேரம் வாட்ச் அவரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது யூடியூப்புடைய ரூல்ஸ். நம்ம ரீச் பண்ணுறோமா அப்படின்ட்டு நம்ம அந்த யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிற மானிட்டைசேஷன் பேஜில் நம்ம பார்ப்போம். ஆனால் அனலிட்டிக்கல் பேஜில் அந்த வாட்ச் அவங்கிற
அப்படிங்கிறது கூடும் குறையும். அதை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்செட் ஆகக்கூடாது. அதுலேயும் நம்மளுக்கு வாட்ச் ஹவர் வரும், நம்மளும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இதில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். நம்ம என்ன நல்ல கண்டென்ட் கொடுக்கலாம் மக்களுக்கு அப்படின்ட்டு நல்ல திங்க் பண்ணி நல்ல கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்க, உங்களுடைய உழைப்புகளை கொடுத்தீங்கன்னா நிச்சயம் ஒரு நாளைக்கு உழைச்ச உழைப்பு என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. சரி மக்களே, ஒரு யூடியூபருக்கு முக்கியமான தேவை மனதைரியமும் தன்னம்பிக்கையும் தான் அப்படின்னு என்ன கேட்டால் சொல்லுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போக எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.